எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். சங்கத் தமிழ் மாலை 30 என்கிற தொடரிலே முதல் மாலையான பாரோர் புகழ் மாலை என்கிற முதல் பாசுரத்தை நாம் அனுபவித்தோம். தொடர்ந்து உற்சவங்கள் இருந்ததனாலே பதிவிட முடியாமல் சொன்னது. இனி தொடர்ந்து அடுத்த மாலைகளை, அடுத்த பாசுரங்களை நாம் அனுபவிப்போம். இன்னும் இரண்டாவது பாசுரமான உய்வு மாலை, அதாவது இரண்டாவது பாசுரத்தினுடைய உய்யுமாறு எண்ணி என்று இருப்பதை நோக்கித்தான் இந்த மாலையினுடைய பெயராக அமைந்திருக்கிறது. உய்யும் ஆறு என்ற இடத்திலே ஆறு என்கிற எண்ணும் இலக்கத்தை சொன்னதாகி எம்பெருமானாருக்காக திருக்கச்சி நம்பிகள் தேவப்பெருமாள் இடத்திலே பெற்று வெளியிட்டு அருளின 6 வார்த்தைகளை நாம் சிந்தித்து சொல்லலாம் என்றும், இங்கு இப்பொழுது நாம் அனுபவிக்கப் போவது கண்ணபிரான் விஷயமான 6 வார்த்தைகளை அருளி செயல்களிலிருந்து அருமருந்தாக நாம் ரசிக்கப் போகின்றோம். முதலிலேயே அடியேன் சொன்னது போலே சுவாமி பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியார் அருளிய திருப்பாவை வியாக்கியானத்திலிருந்து தான் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். ஆக இன்று கண்ணபிரான் விஷயமாக அருளி செயலிலிருந்து எடுக்கப்பட்டதான 6 வார்த்தைகள். என்னென்ன வார்த்தைகள்? வதுவை வார்த்தை, நெய்யுண் வார்த்தை, வெண்ணெய் வார்த்தை, நடந்த நல்வார்த்தை, மெய்மை பெருவார்த்தை, கஞ்சன் விடுத்தான் என்பது ஓர் வார்த்தை என்கிற 6 வார்த்தைகள். வதுவை வார்த்தை இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது? முதல் வார்த்தை திருவாய்மொழி 5ஆம் பத்திலே வதுவை வார்த்தையுளேறு பாய்ந்ததும் என்கிறதும், இரண்டாவது நெய்யுண் வார்த்தையுள் அன்னை கோல் கொள்ள என்கிற அதே 5ஆவது பத்திலேயும், அடுத்தது ஆய்ச்சியாகிய வண்ணையாலன்னு வெண்ணெய் வார்த்தையுள் சீத்தமுண்ட கூத்தவழுப்பன் என்கின்ற 6ஆவது பத்திலே இருக்கக்கூடிய திருவாய்மொழி வார்த்தையையும், 4வது தேசமறிய ஓர் சாரதியாய்ச் சென்னு சேனையை நாசம் செய்திட்டு நடந்த நல்வார்த்தை என்கிற திருவாய்மொழி 7ஆம் பத்திலேயும், 5வது செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை என்கிற நாச்சியார் திருமொழி 11ஆம் பத்திலே வரக்கூடியதான வார்த்தையும், கடைசியாக பெரியாழ்வார் திருமொழியிலே 2ஆம் பத்திலே கஞ்சன் கருக்கொண்டு நின்மேல் கருநிறச் செம்மையிற் பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பது ஓர் வார்த்தையும் உண்டு என்கிற வார்த்தைகளைத்தான் அனுபவிக்கப் போகின்றோம். முதலிலாக வதுவை வார்த்தை. எம்பெருமானுடைய ஒரு திவ்ய மகிழ்ச்சி ஜனக சக்கரவர்த்தியினுடைய திருமாளிகையிலே சீதா பிராட்டியாய் வளர்ந்து வருகின்றாள். மற்றொரு திவ்ய மகிழ்ச்சி நப்பின்னை பிராட்டியாய் கும்பர் மகளாய் வளர்ந்து வர, சீதா விவாகத்திற்கு வில்முறியை பந்தயமாக வைத்திருந்தது போல நப்பின்னை விவாகத்திற்கு திருமணத்திற்கு எருது முறியை பந்தயமாக வைத்திருந்தார் அவருடைய தகப்பனார். எருது ஏழையும் நிரசிப்பார்க்கு இவளை கொடுக்க கடவோம் என்று இவள் பிறந்த உடனேயே பிரசித்தியாக சொன்னதைத்தான் வதுவை வார்த்தை என்று காட்டப்படுகின்றது. எருது ஏழையும் அடர்த்து பின்னைத்தோள் மணந்த அளவும் இந்த வார்த்தையிலே நாம் அனுசந்திக்கலாம். ஆக வதுவை வார்த்தை அப்படின்னு சொன்னது வதுவை வார்த்தையுளேறு பாய்ந்ததும் என்ன திருவாய்மொழியிலே சொல்றது போலே, இவள் பிறந்த அன்னே இவளுடைய திருத்தகப்பனார் எருது ஏழையும் நிரசிப்பாருக்கு இவளை கொடுப்போம்னு சொன்ன வார்த்தையைத்தான் வதுவை வார்த்தை என்கிற முதல் விஷயமான கண்ணபிரான் வார்த்தை. 2வது வார்த்தை நெய்யுண் வார்த்தை. யசோதை பிராட்டி நெய்யை திரட்டி குறியிட்டு வைத்து போய் சிறிது நேரம் கழித்து வந்து பார்த்தாள். குறி அழிந்து கிடந்தது, நெய் களவு போயிருந்தது. அந்த அளவிலே கண்ணன் கண்ணை பிசையத் தொடங்கினான். அப்பொழுது யசோதை பார்த்து நீராம் இது செய்தீர் அப்படின்னு கேட்டு ஒரு கோலை கையிலே எடுத்தாள். தாயெடுத்த கோல்தானே, இதுதான் சிறு கோல்தானே, என்ன பிரமாதம் நேர்ந்துவிடும் என்று பார்த்து தளர்ந்திருக்காது ஆறி இருக்காமல் தாமரை கண்கள் நீர் மல்க நின்று கொண்டிருந்தான் கண்ணன்.
அழுகையும் அஞ்சி நோக்கக்கூடிய அந்த நோக்கும் அணிகொள் செஞ்சிறு வாய் நெளிப்பதும் தொழுவதுமாக இருந்தான். இந்த விசேஷத்தை ஒட்டிதான் நெய்யுண் வார்த்தை என்கிற இந்த வார்த்தையை சொல்கிறோம். நெய்யுண் வார்த்தை என்பதிலே அனுசந்தேயம். நெய்யுண் வார்த்தையுள் அன்னை கோல் கொள்ள என்கிற திருவாய்மொழி வார்த்தை இதைத்தான் வைத்து சொல்லுகின்றோம். ஆக நெய்யுண் வார்த்தை இரண்டாவது வார்த்தை. மூன்றாவது வார்த்தை வெண்ணெய் வார்த்தை. வெண்ணெய் வார்த்தை ஆய்ச்சியாகிய அன்னையால் அன்று வெண்ணெய் வார்த்தையுள் சீற்றமுண்டழு கூத்தவப்பனாம் நங்கண்ணன் என்று சொல்கிறது போலே, ஊரிலே வெண்ணெய் களவு போயிற்று அப்படின்னு ஒரு வார்த்தை பிறந்தது. இந்த ஊரிலேயே வெண்ணெய் களவு போனதே அப்படின்னா, கண்ணா நீயா வெண்ணெய் திருடினாய் என்று யாருமே கேட்கவே இல்லை. ஆனாலும் கூட இந்த களவு வார்த்தை நம்ம தவிர வேறு ஒருவரையும் இலக்காக கொள்ளாது என்று தானே அழுதானாம். அப்போ இந்த இடத்துக்கு பொருத்தமாக நம்பிள்ளை ஒரு லௌகிக கதையை சொல்லுவார்னு சுவாமி அருளி செய்திருக்கிறார். மடம் மெழுகுவார் ஆரென்ன அஸ்ரோத்ரியன் என்றார்கள், இப்பரப்பெல்லாம் என்னாலே மெழுகப்போமோ என்றான். அதுபோல, அதாவது என்ன அர்த்தம் இந்த வார்த்தைக்குன்னா, பலர் கூடி ஒரு பெரிய மடத்திலே தங்க போனார்களாம். அந்த மடம் அகலமும் நீளமும் அதிகமாக இருந்தது. இவ்வளவு பெரிதான இந்த சத்திரத்தை நித்தியம் மெழுகி நன்னா விளக்க வேண்டுமே, அது யார் செய்யறது என்று சில பேர் பேசிக்கொண்டார்களாம். அதற்கு ஒருவன் பதில் சொன்னானாம், தங்கி உறங்கி எழுந்து போக வந்த உங்களுக்கு இந்த விசாரம் எதுக்கு? எவனோ ஒருவன் அந்த வேலையை செய்து போகிறான் என்று சொன்ன உடனே மெய்யாகவே அந்த இடத்துல ஒருத்தன் இருந்தான். அவன் காதில் இந்த வார்த்தை விழுந்தது, விதவா புத்திரன் அப்படின்னு. யாராவது ஒரு விதவா புத்திரன் அந்த வேலையை செய்வான். அந்த கூட்டத்திலே ஒரு விதவா புத்திரன் இருந்தான். அவன் காதில் இந்த வார்த்தை விழுந்தது. ஐயோ, இவ்வளவு நீளத்தை இந்த மடத்தை என்னாலே மெழுகி பெருக்க போமோ என்று அவன் அழத் தொடங்கினானாம். அதனாலே தன்னுடைய அவத்தியத்தை தானே வெளியிட்டு கொண்டான். அதுபோல வெண்ணெய் களவு பிரசங்க மாத்திரத்திலே சொன்ன உடனே அது தான் கண்ணனிடத்திலே ஒருவரும் கேட்கவில்லை, இருந்தாலும் அது தன்னைத்தான் சொல்கிறார்களோன்னு நினைத்து அழுதானாம். அழுத கண்ணனும் தன்னுடைய களவை தானே வெளியிட்டு கொண்டான். தான் களவு செய்தான்னு தானே அழுது காட்டி கொண்டானாம். இந்த விசேஷமே வெண்ணெய் வார்த்தை என்று நாம் சொல்லுகின்றோம். ஆக முன்னாவது ஆய்ச்சியாகிய வண்ணையால் அன்னு வெண்ணெய் வார்த்தையுள் சீற்றமுண்டழு கூத்தவப்பன் என்கிற திருவாய்மொழி வார்த்தையிலே இந்த மூன்றாவது வார்த்தை வெண்ணெய் வார்த்தைன்னு சொல்கிறோம். நாலாவது நடந்த நல்வார்த்தை. தாயம் செருமொரு நூத்துவர் வங்க ஓர் ஐவருக்காய் தேசமறிய ஓர் சாரதியாய் சென்னு சேனையை நாசஞ்செய்திட்டு நடந்த நல்வார்த்தை இது அப்படின்னு நடந்த நல்வார்த்தை சொல்கிறோம். பஞ்சபாண்டவருக்கு கையாளாய் இருந்து இழிதொழில் செய்து பார்த்த சாரதி அப்படின்னு பேர் பெற்று தாழ நின்று அனிஷ்ட வர்க்கங்களை எல்லாம் களைந்தான். கிருத்வா பாராவதரணம் பிருத்திவ்யாகா பிருத்துலோச்சனகா மோகயித்வா ஜகத் சர்வம் கதஸ் ஸ்வம்ஸ்தானம் உத்தமம்னு சொல்கிறபடி தன்னடி சோதிக்கு நடந்த நல்வார்த்தை இதெல்லாம். எம்பெருமான் திருநாடேற எழுந்தருளினான் என்கின்ற இது தீய வார்த்தையை ஒழிய இது நல்ல வார்த்தைன்னு எப்படி சொல்ல முடியும்? எம்பெருமான் திருவடிச்சோதிக்கு எழுந்தருளினான்னு சொல்றீர், இது போய் ஒரு நல்ல வார்த்தையா? இது தீய வார்த்தை தானே அப்படின்னு கேட்டா, களிமலர் துழாயலங்கள் கமழ்முடியன் கடல் ஞாலத்து அழிமிக்கான் அப்படின்னு ஆழ்வார் அருளி செய்தபடி எம்பெருமான் இந்த நிலத்திலே வாழ மிகவும் விருப்பமுடையவன் தான். ஆனால் சம்சாரிகளாய் எதிரம்பு கோத்த நலிய நினைக்கக்கூடியவர்களுக்கும் அவஜானந்திமாம் மூடாக நமாம் துஷ்கிருத்தினோ மூடாக பிரபத்தியந்தே நராதமகான்னு சொல்கிறபடிக்கு அவமானம் பண்ணுவாரும் மலிந்தபடியாலே சரி ஒற்றும் இல்லை போல் இருக்கு, அதனால் இந்த இடத்தை விட்டு கிளம்பி போனால் போதும் என்றாகிவிட்டது அவன் தனக்கு. அதனாலே நல்லபடியாய் தன்னிடம் போய் சேர்ந்தானே என்று அன்பர்களும் கூட நாம் எல்லாம் உகக்க வேண்டியதாக இருக்குது. அதனாலே தன்னடி சோதி ஏற நடந்ததை நல்ல வார்த்தை என்று சொல்ல குறையே இல்லை என்று இங்கே காட்டி கொடுக்கிறார் சுவாமி. அதனாலே நல்ல வார்த்தை.
தேசமறிய ஓர் சாரதியாய் சென்று சேனையை நாசம் செய்திட்டு நடந்த நல்வார்த்தை. தன்னடி சோதிக்கு நடந்தானே சென்றானே என்கின்ற நல்ல வார்த்தையை இந்த இடத்துல 4வது வார்த்தையாக அருளி செய்து 5வது மெய்மை பெருவார்த்தை. செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மாயவன் ஐவரை தெய்வத் தேரினில் செப்பிய கீதையின் சாரமான என்ன சாரம்? சர்வதர்மான் இத்தியாதி என்று சொல்லக்கூடிய சர்வதர்மான் பரித்தியஜ்யன்னு சொல்லக்கூடிய சரம ஸ்லோகம் என்கிற வார்த்தை. அதுதான் மெய்மை பெருவார்த்தை. கண்ணபிரான் வார்த்தையான இதனை திருவரங்கர் பணித்த வார்த்தையாக எதுக்கு நாச்சியார் காட்டி கொடுக்கிறாள்? செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தைன்னு கண்ணபிரான் தானே சரம ஸ்லோகத்தில் இதை அருளி செய்திருக்கிறான். அதை விடுத்து திருவரங்கர் வார்த்தைன்னு எதற்காக சொல்லணும்னா, வளவெழும் தவளமாட மதுரைமா நகரந்தன்னுள் கவளமால் யானை கொன்ன கண்ணனை அரங்கமாலை என்னும் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என்னும் கண்ணனையும் அரங்கனையும் ஒரே வியக்தியாகத்தானே உகந்து கொண்டாடுகின்றோம். பெரியாழ்வார் வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய பதிகம் முழுவதாலும் கண்ணபிரான் செய்த தீம்புகளை எல்லாம் சொல்லிட்டு நிகமன பாசுரத்தில் என்ன சொல்றார்? வண்டுகளித் திரைக்கும் பொழில்சூழ் வருபுணல் காவிரி தென்னரங்கன் பண்டவன் செய்த கிரீடையெல்லாம் என்ன ரங்கநாதனே செய்த செயலாகத்தானே காட்டி கொடுக்கிறார். அதனாலே ஆண்டாளும் என்ன சொல்றாள்? கண்ணாலங்கோடித்து கண்ணிதன்னை கைப்பிடிப்பான் தின்னார்ந்திருந்த சிசுபாலன் தேசெழிந்து அன்னார்ந்திருக்கவே ஆங்கு அவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணும் ஊர் எதுன்னு கேட்டால் பேரும் அரங்கமே என்கின்ற சொன்னாலே. அதுபோல மெய்மை பெருவார்த்தை என்ற அந்த பாசுரத்தினுடைய கீழ்ப்பாசுரத்திலே சொல்லி வைத்தார். அதனால திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை கண்ணன் வார்த்தையே ஆகும். அநாதிகாலம் பாவங்களை கண்டு நீ பட்ட பாட்டை அவை தான் படும்படி பண்ணுகின்றேன், இனி உன் கையிலும் உன்னை காட்டித்தாரேன், என்னுடம்பில் அழுக்கை நானே போக்கிக் கொள்ளேனோன்னு சொல்கிறபடி பாவங்களை நான் பொறுத்து புண்ணியம் என்று நினைப்பிடா நிற்க நீ சோகிக்க கடவையோன்னு எல்லாம் சொல்கிறபடிக்கு இந்த முமுக்ஷுப்படி வார்த்தைகள் படி மெய்மை பெருவார்த்தைன்னு சொல்லக்கூடிய வார்த்தை இது. சரமஸ்லோகமானிய வார்த்தை கீதாச்சாரியர் அருளின வார்த்தையை அரங்கர் சொன்னார் செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்தார் என்று நாச்சியார் காட்டி கொடுத்த வார்த்தையை இந்த இடத்திலே எடுத்து அனுசந்திக்கிறோம். கடைசியாக 6வது கஞ்சன் விடுத்தான் என்பதோர் வார்த்தை. தன்னை கொல்ல பிறந்த கண்ணன் என்னும் கருந்தெய்வம் அது என்ன சொல்கிறோம்? சீதக்கடலுள்ள அமுதுன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவியாய் திருவாய்ப்பாடியிலே ஒளித்து வளர்கின்றது என்று அறிந்தான் கம்சன். யசோதைக்கு குழவியாய் பேதை குழவியாய் திருவாய்ப்பாடியிலே வளர்ந்து கொண்டிருக்கிறானா? அவன் யார்னா சீதக்கடலுள் அமுதுன்ன தேவகி, பெண்ணமுதாய் வந்த தேவகியினுடைய குழந்தைதான். ஆனால் இப்போ யசோதைக்கு பேதை குழவியாய் வளர்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதை நன்னாக அறிந்தவன் ச துர்தர்மான் ஆசுர சத்வபேதான் நேதா சமாகூய நிருசம்ச சேத்தாகான்னு சொல்கிறபடிக்கு யாதவாபியதத்திலே பணித்த படியே இந்த ஸ்லோகம் யாதவாபியதத்தில் இருக்கு. கண்ணனை நலியும் பொருட்டு பல அசுர பிரகிருதிகளை ஏவினான். கண்ணனை முடித்து விட வேண்டும் என்று பல அசுர பிரகிருதிகளை ஏவினான். அவற்றிலே ஒன்று பூதனை என்னும் பேச்சியாய் பெற்றதாய் போலே வஞ்சக வேஷத்துடன் வந்து நஞ்சு தீட்டப்பட்ட முலையை உண்ண கொடுத்தாள். அவள் முடிந்து போன கதை நமக்கு எல்லாம் பிரசித்தமாக தெரிந்ததுதான். அந்த பூதனை வந்து மாண்டு போய் எத்தனையோ நாள் கடந்த பிறகு கஞ்சன் கருக்கொண்டு நின்மேல் கருநிறச் செம்மயிர் பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோர் வார்த்தையும் உண்டு என்று யசோத சொல்றதாக ஆழ்வார் அருளி செய்ததுதான். இந்த விரோதி நிரசன வார்த்தையைத்தான் இங்கே அனுசந்திக்கிறோம். அதனாலே கஞ்சன் விடுத்தான் என்பது ஓர் வார்த்தை. யசோதை சொன்ன வார்த்தையை கண்ணன் விஷயமாக இந்த வார்த்தையிலே அனுசந்திக்கிறோம். ஆக இந்த 6 வார்த்தையும் நமக்கு நித்தியானுசந்தேயம். அதுதான் உய்யுமாறு எண்ணி, பல உய்யுமாறு எண்ணி 6 வார்த்தைகளை சொல்றார் திருக்கச்சி நம்பிகள். தேவப்பெருமானிடத்திலே கேட்டு எம்பெருமானாருக்கு சாதித்த 6 வார்த்தைகள். அப்படி பல
6 வார்த்தைகளை நம்முடைய பூர்வர்கள் காட்டிக் கொடுத்த பொழுதிலும் இந்த உய்வு மாலை என்கிற நோக்கிலே நாம் அனுசந்தித்தது இன்று கண்ணபிரான் விஷயமாக அருளிச் செயல்களிலிருந்து அருமருந்தாக எடுத்து காட்டின 6 வார்த்தைகளே ஆகும். ஆக உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய்னு சொல்லக்கூடிய உய்வு மாலை என்பதே 2வது பாசுரம், 2வது மாலை. நாளை செல்வ மாலை என்று சொல்லக்கூடியதான 3வது பாசுரத்தின் 3வது மாலையை அனுசந்திப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். அடியேன்.